இன்றைக்கு உண்மையிலே எங்களை எதிர்க்கிற தமிழரசு கட்சி மட்டும்தான். தமிழரசு கட்சி மட்டும்தான். தமிழரசு கட்சியிலே சுமந்திரன் அணி மட்டும்தான் உண்மையிலே அங்கே பிரச்சனை. சொல்கிறேன், ஒட்டுமொத்த தமிழரசு கட்சி என்று சொல்ல மாட்டேன். சுமந்திரன் தான் அங்கே உண்மையிலே பிரச்சனை. கட்சியுடைய மத்திய குழுவோ ஏதோ அவர் அந்த சின்ன குழு அவருடைய கட்டுப்பாட்டில் அவருக்கு நம்பிக்கையான ஆக்களை கொண்டு அவர் அங்கே குவிச்சு வச்சிருந்த ஆளை இன்றைக்கு பொதுச்சபையை முடக்கி போட்டு அவர் தான் விரும்பினபடி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் தான் விரும்பினபடியே அதை கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. இது சரியா? இது ஜனநாயகத்துக்கு ஏற்புடைய ஒரு நிலைமையா? அவரோட கணக்கே ஆக குறைஞ்ச முதலாம் இடத்துல செல்வாக்கு செலுத்தினவருடைய வாக்காளையும் கட்சியினுடைய செல்வாக்காளையும் குறைஞ்சது 2 உறுப்பினர்கள் விரைவினம். ஆகவே அந்த 2ல் தான் குறைஞ்சது 2ஆவதாக இருக்கும். இவ்வகையான ஒரு மனோபான்மையோடு செயல்படுற இடத்துல மக்களுக்கு ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு, அதுக்குரிய நீதி கேட்கணும். கட்டமைப்பு சார்ந்த இனப்படுகொலை இன்றைக்கு தொடர்ந்து நடக்குது, அதுக்கு ஒரு அரசியல் தீர்வு இல்லாட்டி நாங்கள் தொடர்ந்து மலிஞ்சு கொண்டு இருப்போம் என்ற ஒரு பாரிய பிரச்சனைகள் முகம் கொடுக்க வேண்டிய இடத்துல இவ்வகையான நிலைமை கொண்ட தலைவர்களை வச்சு கொண்டு செய்யலாமா? குறிப்பாக தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் குறிப்பாக தமிழ் கட்சிகள் குரல் கொடுக்கும். ஆனாலும் அந்த உங்களுடைய அந்தளவு அதாவது அர்ப்பணிப்பு மிக்க சேவை, அதாவது தையிட்டு விகாரை, செம்மணி, புதைகுழி, அதே போன்று தமிழர்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற சம்பவங்களுக்கு நீங்கள் நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. அது பொதுவாக எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும். அதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் உங்களை அதில் பகைக்கிறது? என்ன காரணம்? கூட்டமைப்பை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ கூட்டமைப்பாக இருந்த கணிசமான அமைப்புகள் இன்றைக்கு டிடிஎன்ஏ என்று இருக்கிறோம். நாங்களும் இருந்தாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் வெளியில் வந்தாங்க. இவ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இருக்கிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எங்களோட ஒப்பந்தம் செய்து இப்போ இன்றைக்கு உண்மையிலே எங்களை எதிர்க்கிற தமிழரசு கட்சி மட்டும்தான். தமிழரசு கட்சி மட்டும்தான். தமிழரசு கட்சியிலே சுமந்திரன் அணி மட்டும்தான் உண்மையிலே அங்கே பிரச்சனை. சொல்கிறேன், ஒட்டுமொத்த தமிழரசு கட்சி என்று சொல்ல மாட்டேன். சுமந்திரன் தான் அங்கே உண்மையிலே பிரச்சனை. துரதிர்ஷ்டவசமாக பொதுச்சபை கட்சியினுடைய பொதுச்சபை முடக்கப்பட்ட சுமந்திரனால் முடக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே கட்சியுடைய மத்திய குழுவோ ஏதோ அவர் அந்த சின்ன குழு அவருடைய கட்டுப்பாட்டில் அவருக்கு நம்பிக்கையான ஆக்களை கொண்டு அவர் அங்கே குவிச்சு வச்சிருந்த ஆளை இன்றைக்கு பொதுச்சபையை முடக்கி போட்டு அவர் தான் விரும்பினபடி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் தான் விரும்பினபடியே அதை கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. இதுதான் இந்தியா நிலைமை. அப்போ இது ஒரு உண்மையிலே ஒரு எத்திக்ஸ் என்று சொல்கிறேன். இது சரியா? இது ஜனநாயகத்துக்கு ஏற்புடைய ஒரு நிலைமையா? தோற்கடிக்கப்பட்டவர் தன்னுடைய கையாக்களை வச்சு ஒரு பதவிக்கு கட்சிக்குள்ளே வந்த பதவிக்கு அவர் அந்த கட்சியில் நடத்தின தேர்தலில் அவர் தோக்குறார். நேரடியாக கட்சியில் நடந்த தலைவர் தேர்தலில் தோக்குறார். மக்களில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்படுறார். சரி, 60,000 கட்சி 60,000 வாக்கை பெற்ற இடத்துல வண்ட உறுப்பினர் 30,000 வாக்கு எடுக்கிறார். 60,000 வாக்கு விழுந்த கட்சிக்கு 30,000 வாக்கு வெல்றவர் எடுக்கிறார். இவர் 15,000 வாக்கு எடுக்கிறார். சரி, மற்ற இவருக்கு அடுத்ததாக இவருக்கு போட்டியாகவே இருக்கக்கூடாத அடிப்படையில் தான் மிச்சம் எல்லாம் டமீஸா போட்டு அந்த பட்டியல். அப்போ அவரோட கணக்கே ஆக குறைஞ்ச முதலாம் இடத்துல செல்வாக்கு செலுத்தினவருடைய வாக்காளையும் கட்சியினுடைய செல்வாக்காளையும் குறைஞ்சது 2 உறுப்பினர்கள் விரைவினம். ஆகவே அந்த 2ல் தான் குறைஞ்சது 2ஆவதாக இருக்கும் என்றதுக்காக மிச்சம் எல்லாம் டமீஸாக வச்சு போன பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு 2
உறுப்பினர்கள் மட்டும்தான் போட்டிடணும். உண்மையிலே வந்து ஒரு உறுப்பினர் தான் போட்டிட்டு இவர் தான் எப்படி என்றாலும் அந்த வாக்கு தொகையில் வந்து 2 சீட் எடுக்கலாம்ன்றா 2ஆவதாக தான் இருக்கணும்ன்றதுக்காக செயலாண்ட வீசா போட்டு தான் வந்து. இப்போ நான் சொல்ல வர என்னென்றால், இப்படி வந்து ஒரு பெருங்கட்சி என்று சொல்கிறக்கூடிய கட்சி செயல்படுறது முறையா? இவ்வகையான ஒரு மனோபான்மையோடு செயல்படுற இடத்துல மக்களுக்கு ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு, அதுக்குரிய நீதி கேட்கணும், கட்டமைப்பு சார்ந்த இனப்படுகொலை இன்றைக்கு தொடர்ந்து நடக்குது, அதுக்கு ஒரு அரசியல் தீர்வு இல்லாட்டி வந்து நாங்கள் தொடர்ந்து மலிஞ்சு கொண்டு இருப்போம் என்ற ஒரு பாரிய பிரச்சனைகள் முகம் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து இவ்வகையான நிலைமை கொண்ட தலைவர்களை வச்சு கொண்டு வந்து செய்யலாமா? மக்கள் யோசிக்கணும் அதை பற்றி.